So good evening students. Today we will see the current affairs analysis dated from 31st October to 2nd November 2020. First news, translocation of corals in Mumbai. So coral reefs பொறுத்த வரைக்கும் you people know that. So coral polypsனால உருவாயிருக்கும். ஸோ அதை வந்து இப்போ டிரான்ஸ்லொகேஷன் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒர்க்ஸ் இருக்கிறதுனால அது அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை டிரான்ஸ்லொகேஷன் பண்ணுறதுக்கான வேலை தான் செய்கிறாங்க. ஸோ எனிவே இட் இஸ் அ ஃபெயிலியர் ஒன், சரியா? ஸோ கோரலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எக்ஸிபிட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளான்ஸை மாதிரி மெரைன் அனிமல்ஸுக்கு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது. ஸோ இதை சுற்றி இருக்கக்கூடிய ஜெல்லி ஃபிஷ் அனமான்ஸ் எல்லாமே இது சுற்றி தான் இருக்கும். இதில் பாலிப்ஸ் இருக்கும். கோரல் ரீஃப்ஸை பொறுத்தவரை பாலிப்ஸ் இஸ் த மெயின் திங். அதில் ஜூஆந்திலே அப்படின்ற ஆல்கே வந்து இருக்கும். ஸோ சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் வில் பி தேர். ஜூஆந்திலே ஆல்கே தான் உங்களுக்கு இதுக்கு தேவையான கலரை கொடுக்கக்கூடியது, ப்ளஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை பண்ணக்கூடியது அதுதான். தென் கோரல் ரீஃபை பொறுத்த வரைக்கும் 2 கோரல் ரீஃப் இருக்குது. வெளியில் நீங்கள் லைக் பாம்பன் ஏரியாக்களில் நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து ஹார்ட் கோரல்ஸ்னு பேர், தட் இஸ் ஷாலோ ஏரியாவில் இருக்கும். அப்புறம் சாஃப்ட் கோரல்ஸ்ன்றது கொஞ்சம் டீப்பாக இருக்கும், பட் சன்லைட் உள்ளே போகணும். ஸோ தட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கோரல் ரீஃப்ஸ் ப்ளீச்சிங் அதிகமாக ஆகும், பிகாஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும்போது ப்ளீச்சிங் வில் ஹேப்பன். ஸோ எவ்ரி திங் எக்ஸ்பிளைன்ட் இன் கிளாஸஸ் எக்ஸெட்ரா. ஸோ நோ நீட் டு கோ அஹெட், லைக் சும்மா திருப்பி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ கிரேட் பேரியர் ரீஃபை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவோட ரீசெண்டாக வி ஸ்டடிட் தெர் இஸ் அ ஈஃபில் டவரை விட ஹைட்டான ஒரு ரீஃப் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு, ஐடென்டிஃபை பண்ணதை. ஸோ இட் இஸ் இன் ஆஸ்திரேலியாவோட பேரலாக வளர்ந்துருக்கும். அண்ட் தென் யுனெஸ்கோவோட சர்டிஃபை பண்ணப்பட்ட நேஷ்னல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ். தென் பயோராக், ஸோ தமிழ்நாட்டில் வி டிட் இட் கல்ஃப் ஆஃப் மன்னார் ஏரியாவில். பயோராக் அப்படின்றது லைக் கோரல் ரீஃப் உருவாக்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெட்டல்ஸ், தட் இஸ் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சரில் மினரல்ஸ் கொண்டு போய் அங்கே வைப்பாங்க, ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலமாக அது கால்சியம் கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகி இட் வில் பிகம் லைக் அ கால்சியம் கார்பனேட் ராக்ஸ். அதுக்கு பிறகு கோரல் பாலிப்ஸ் வந்து அக்கர் ஆகும், அதுக்கு பிறகு கோரல் ரீஃப்ஸ் உருவாகும், சரியா? தென் டிரான்ஸ்லொகேஷனை பற்றி சொன்னேன், இட்ஸ் நாட் வயபிள் ஒன். ஆல்ரெடி அந்தமான் நிக்கோபார்லாம் பண்ணியிருக்காங்க, ஸோ ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அப்புறம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் கோட் ஆன் வேஜஸ் ஆக்ட். ஸோ கோட் வேஜஸ் ஆக்ட் இன்னும் பாஸ் பண்ணப்படலை, இட்ஸ் ஸ்டில் இன் ப்ரொசீஜர், பார்லமெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வேஜஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் 4 லைக் கோட்ஸை வந்து சப்ஸ்யூம் பண்ணுது. ஸோ பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936, தென் ஆக்ட்ஸை வந்து சப்ஸ்யூம் பண்ணுது. தென் மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948, பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965, ஈக்குவல் ரெம்யூனரேஷன் 1976 ஆக்ட். ஸோ இது எல்லாமே சப்ஸ்யூம் பண்ணி தான் இப்போ புதிய கோட் ஆஃப் வேஜஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வேஜை பற்றி. ஸோ ஃப்ளோர் இண்டெக்ஸ் அடிப்படையில் தான் இது வேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எனிவே இது ஏன் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் முன்னாடி ராபரி பண்ணுறவங்க, ஃப்ராட் பண்ணுறவங்க, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஃப்ராட் எதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போனஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, கம்பெனிஸில் கொடுக்கக்கூடிய போனஸ் எக்ஸட்ரா லைக். ஸோ அது இப்போது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் ஈடுபடுறவங்களுக்கும் அந்த போனஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் இப்போ அது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸ்டில் இட் இஸ் இன் ப்ராசஸ், இன்னும் நடைமுறையில் வரல. ஸோ யூ ஹாவ் டு வெயிட். தென் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் 2013 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஆக்ட் இது. ஸோ லைக் கம்பெனிஸில் ஒரு 10க்கு மேற்பட்ட பர்சன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபார்மல் இன்ஃபார்மல் கேட்டகரியில் வருது. ஃபார்மல் கம்பெனிஸ் அப்படின்னா 10க்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க, 10 to 15 கேட்டகரிக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி இருக்கணும், அதில் பெண் தலைவராக இருக்கணும், 50% மேலே பெண்களாக இருக்கணும் அந்த கமிட்டியில். அண்ட் தென் இந்த கமிட்டி வந்து என்கொயர் பண்ணணும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒர்க் பிளேஸில் நடந்துச்சு கம்ப்ளைண்ட் போச்சோம்னா ஃபஸ்ட் இந்த கமிட்டிக்கு போகும். இந்த கமிட்டி வில் டேக் ஓவர் இட். அப்புறம் அது சீரியஸ் க்ரைமாக இருந்துச்சுன்னா இட் வில் பி ஹேண்ட் ஓவர் டு தி, விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகு தே வில் ஹேண்ட் ஓவர் த ரிப்போர்ட் டு தி போலீஸ். ஸோ தே வில் டேக் ஓவர் த கேஸ். சப்போஸ் அது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ லைக் சின்ன பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி சின்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வேர்ட்ஸ்னால் அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ டெர்மினேஷன் ஃப்ரம் த ஜாப்ஸ் கேன் பி மேட் இன் லைக் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அதை பண்ணிடும், சரியா? ஸோ தேர்ட் நியூஸ் வந்து மெர்ஜர் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் ஒடிசா. ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் நாட் பர்ஃபார்மிங் வெல். ஸோ அதனால் இப்போது தெர் இஸ் அ நிதி ஆயோக் ஸ்கீம், சஸ்டைனபிள் ஆக்ஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஹியூமன் கேபிட்டல் இன் எஜுகேஷன், சாத்தி அப்படின்னு பேர். எஜுகேஷனுக்கு மட்டும் இல்லை, இது ஹெல்த்துக்கும் சேர்த்து சாத் அப்படின்றது. ஸோ ஒடிசா, மத்திய பிரதேஷ், அப்புறம் 3 ஸ்டேட்ஸ் எடுத்திருக்காங்க, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் அண்ட் ஒடிசா.
இந்த ஸ்டேட்ஸில் எஜுகேஷன் அப்புறம் ஹெல்த்தை வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறதுக்கு தான். இப்போ இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இப்போது லைக் ஷட் டவுன் அட்மிஷன் இல்லாமல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணி ஒரு ஸ்கூலை மெயின்டைன் பண்ணுற மாதிரி லோக்கலிட்டி ஏரியாவில். ஸோ இது வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் கட்டைல் பண்ண, ஏன்னா 1 கிலோமீட்டருக்குள்ளாடி ஸ்கூல் விசிபிலிட்டி இருக்கணும் ஃபார் ப்ரைமரி எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது வந்து கட்டைல் ஆகுது அப்படின்றது தான் இங்கே இஷ்யூ. த மெர்ஜர் ஆஃப் ஸ்கூல்ஸ் வில் இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்மார்ட் கிளாஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பட் வாட் எவர் இட் இஸ், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இது வயலேட் பண்ணுது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 3 ஏஜ் 14க்கு 6 to 14க்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து விசிபிலிட்டி ஏரியாக்குள்ளாடி நெய்பர்ஹுட் ஏரியாவில் ஸ்கூல்ஸ் இருக்கணும். சப்போஸ் இதெல்லாம் ஷட் டவுன் பண்ணப்பட்டு மெர்ஜ் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. அதுக்கு ஒடிசா கவர்மெண்ட் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, 3000 ஃபார் 1 year. அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு மேலே டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்களுக்கு 20 rupees பெர் டே வச்சு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. சரியா? ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தென் ஷிவாலிக் எலிஃபண்ட் ரிசர்வ். ஸோ it was in news because Dehradunla there is a construction of Grand Airport. ஸோ அதோட எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க. அதன் மூலமாக ஷிவாலிக் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த எலிஃபண்ட் ரிசர்வ் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். அதுக்குனால தான் நியூஸ். மெயினாக அந்த ஏரியாக்களில் பீப்புள் அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. சிப்கோ மூமெண்ட் மாதிரி அங்கே வந்து பேண்ட் ஏதோ டைப் பண்ணிவிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஹக்கிங் த ட்ரீ. ஸோ அது மாதிரி செஸ்மிக் zone 4 and 5 கேட்டகரி ஏரியாவில் வருது இந்த ஏரியா. ஸோ அது டிஸ்ட்ராய் ஆச்சு அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் தி எலிஃபென்ட்ஸ், லைக் எலிஃபென்ட் காரிடாராகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ இட் வில் அஃபெக்ட் தோஸ் பிளேசஸ். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே 2011 ஜட்ஜ்மெண்ட்டை அப்ஹெல்ட் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. நீலகிரியில் வந்து எலிஃபெண்ட் காரிடார் ஏரியாவில் ரிசார்ட் கட்டியிருந்தாங்க. ஸோ அதை வந்து டிஸ்ட்ராய் லைக் டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்றது 2011 கொடுக்கப்பட்ட ஆர்டர். பிகாஸ் இட் வில் டைவர்ட் தி லைக் இல்லைனா அப்ஸ்ட்ரக்ட் தி எலிஃபென்ட்ஸ் மூமெண்ட்ஸ். ஸோ அதனால் அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது, இல்லைனா அதோட கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து லைக் ஸ்டாப் பண்ணணும் ப்ளஸ் டெமாலிஷ் பண்ணுற ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது இப்போ சுப்ரீம் கோர்ட் 2011 ஜட்ஜ்மெண்ட் இப்போ அப்ஹெல்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் வை இந்த கேஸ்லேயும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். சரியா? தென் ஷிவாலிக் எலிஃபெண்ட் ரிசர்வ் பொறுத்தவரை 2002 ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட் கேட்டகரியில் இட்ஸ் அ ரிசர்வ்ட் ஏரியா ஃபார் தி எலிஃபெண்ட்ஸ். இதில் தான் கன்சோரா அண்ட் பார்கோட் எலிஃபெண்ட் காரிடார் இருக்குது. எலிஃபெண்ட் காரிடார் இருக்க சொன்னேன் இல்லையா, அந்த எலிஃபெண்ட் காரிடார். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் நம்பர் ஆஃப் எலிஃபெண்ட்ஸ் வந்து வெஸ்டர்ன் கட்ஸ் ஏரியா, நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா, ஈஸ்டர்ன் இந்தியா ஏரியாவில் இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல் 1 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வி ஆர் ப்ரொடெக்டிங் திஸ். ப்ளஸ் அப்பெண்டிக்ஸ் 1 சைட்ஸில் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை என்டேஞ்சர் கேட்டகரி ரெட் லிஸ்ட். சரி, IUCN. ஸோ ராஜாஜி நேஷ்னல் பார்க் யூ பீப்புள் கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். தட்ஸ் ஆல். தென் உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய மற்ற சைட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜிம் கார்பெட், தென் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ், தட் இஸ் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ், அண்ட் நந்தா தேவி நேஷ்னல் பார்க் இன் உத்தரகாண்ட். அப்புறம் கோவிந்த் புசூர் விஹார் நேஷ்னல் பார்க், கங்கோத்ரி நேஷ்னல் பார்க் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அந்த மஸ்க் டியர் கேட்டிருந்தாங்க இல்லையா, டீர். ஸோ அதே மாதிரி நந்தார் வைல்ட் லைஃப் சாங்சுரி, இட் இஸ் ஆல்சோ இன் உத்தரகாண்ட். சரியா? தென் 5th நியூஸ், ஹேபிடேட் லாஸ் ஆஃப் ஹிமாலயன் ப்ரௌன் பியர். ஸோ ஏற்கனவே நம்ம லெப்பர்ட் படிச்சிருந்தோம். ஸ்னோ லெப்பர்ட் வந்து பாதிக்கப்படுது அப்படின்றது, அதோட எக்ஸ்டிங்ஷன்ஸ் நிலைமைக்கு போயிட்டுருக்கு. பிகாஸ் 2050 எல்லாம் போகும்போது ஹிமாலயன் ஏரியாக்களில் ஐஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்னோ கவர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் ஸ்னோ லெப்பர்ட் மட்டும் இல்லை இதுவும் பாதிக்கப்படும் அப்படின்றத எங்கள் ஆர்டிக்கிள் சொல்லியிருக்காங்க. 73% ஹேபிடேட் பை த இயர் 2050 வந்து டிக்ளைன் ஆகும்னு சொல்லப்படுது. அப்புறம் வெஸ்டர்ன் ஹிமாலயஸ் ஏரியாவில் தான் ப்ரௌன் பியரோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது. திஸ் இஸ் த ப்ரௌன் பியர். யூஸ் லைக் நார்த் வெஸ்டர்ன் சென்ட்ரல் ஹிமாலயா இன்க்ளூடிங் இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், டிபெட்டியன். ஸோ இந்த இதெல்லாம் படிக்கும்போது ஸோ கண்ட்ரீஸையும் படிச்சுக்கோங்க. இப்போ லெப்பர்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ். அது மாதிரி இது இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், டிபெட்டியன் அட்டானமஸ் ரீஜன் ஆஃப் சைனா அண்ட் பூட்டான். சைனாவில் கிடையாது, டிபெட்டியன் அட்டானமஸ் ஏரியா. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சைனா, இட்ஸ் நாட் அ மெயின்லேண்ட் ஆஃப் சைனா. சரியா? ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் தே வில் ஆஸ்க் இட்ஸ் எண்டமிக் டுவர்ட்ஸ் இந்தியா ஒன்லி அப்படின்ற கொடுத்துப்பாங்க. தென் ஹேபிடேட் ஹை ஆல்டிடியூட் ஓப்பன் வேலிஸ் அண்ட் பாஸ்டர்ஸில் தான் இது இருக்கும். பட் IUCN ரெட் லிஸ்ட்டில்
critically endangered sites appendix 1 and the Wildlife Protection Act schedule 1 category. So omnivorous, human animal conflict, poaching, etc. It's a threat for the brown bear. Then National Unity Day 2020 31st October celebrate பண்ணோம். Sea plane service launch பண்ணியிருக்கோம் first time in India. Kevadia அப்படின்ற பிளேஸில். ஸோ நர்மதா ரிவர், சரியா, நர்மதா அந்த சர்தார் சரோவர் டேமில் தான் அதை லான்ச் பண்ணியிருக்கோம். தென் 2014 இவரோட பர்த்டே நேஷ்னல் யூனிட்டி டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ் ரேதர் தேன் யூபிஎஸ்சி, சரியா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பேன். அதே மாதிரி டாலஸ்ட் ஸ்டாட்யூ 180 meters. அது மாதிரி சாங்காய் கார்பரேஷனோட எஸ்சிஓவோட ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. அதில் இட்ஸ் அ டாப் இடத்துல பிடிக்குது அப்படின்ற சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் தென் 1875 ஹி பார்ன் இன் குஜராத். அப்புறம் ஃப்ரீடம் ஃபைட்டிங்கில் அவரோட பங்களிப்பு அதிகமாக இருந்துச்சு. மெயின்லி பத்ரோலி சத்யாகிரகா, அது மாதிரி கேடா சத்யாகிரகா வேர் காந்திஜி பார்ட்டிசிபேட்டட் 1918. தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட், வெரி மச் இம்பார்ட்டன்ட். டிஸ்ட்ரெஸ், இந்த ஃபார்மர்ஸோட டிஸ்ட்ரெஸுக்காக போராடுறது போனாங்க இல்லையா, டாக்ஸேஷனை கம்மி பண்ணுறதுக்குள்ள எக்ஸம்ஷன் கொடுக்குறது பிகாஸ் ஆஃப் த லைக் ஸ்டார்வேஷன்ஸ் இல்லைனா லைக் மழையின்மையினால், சரியா. ஸோ அதை அதுக்காக லைக் எக்ஸம்ஷன் கேட்டிருந்தாங்க. பட் ஃபைனலி இட் வாஸ் ப்ரொவைடட், காந்திஜியோட பார்ட்டிசிபேட். அதே மாதிரி பத்ரோலி சத்தியாகிரகம் அதே மாதிரி தான். ஸோ இதில் ரெண்டுலேயுமே லைக் பட்டேலோட, சர்தார் வல்லபாய் பட்டேலோட பங்களிப்பு இருக்குது. அது மாதிரி அட்வைசரி கமிட்டிஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பாடி, அந்த கமிட்டியில் இருக்கார். தென் கமிட்டி ஆன் மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ், ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன், இதெல்லாமே கான்ஸ்டியூஷன் மேக்கிங் கமிட்டிஸ் தான், இந்த கமிட்டியில் இருக்கார். தென் ஹி வாஸ் கால்ட் அஸ் அயர்ன் மேன் ஆஃப் இந்தியா பிகாஸ் ஹி இஸ் த ஒன் பர்சன் ஹூ இன்டகிரேட்டட் இந்தியா ஃப்ரம் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அது மாதிரி இவரோட லைக் he requested the people living together by uniting ek bharat ek sarst bharat அப்படின்ற ஒரு தாட் இன்றைக்கி நம்ம அதை ஸ்கீமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். தென் he is the patron of Indian civil servant. பிரிட்டிஷோட ஃபார்முலா தான், பட் we made changes, சரியா. ஐசிஎஸ்ஸை ஐஏஎஸ் அப்படின்ற நியூ ஃபார்மேட்டில் கொண்டு வந்து மாடர்னைசேஷன் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ் சிஸ்டம் கொண்டு வந்தது இவரோட பீரியடில். தென் 7th நியூஸ், அர்பன் ஃப்ளட்டிங். தெர் இஸ் அ வேர்டு கால்ட் அஸ் டைம் ஃபார் அ ஸ்பாஞ்ச் சிட்டிஸ். ஸ்பாஞ்ச் அப்படின்னா வாட்டரை அக்குமுலேட் பண்ணுறதுக்கான ஏரியா. ஸோ வெட்லேண்ட்ஸ் இருக்கணும், அதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அர்பன் ஃப்ளட்டிங் நியூஸில் வந்ததுக்கான ரீசன் இப்போ ரீசெண்டாக தெலுங்கானா, ஹைதராபாத் சிட்டிஸ் ரொம்ப ஃப்ளட்டட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால தான் நியூஸ். அதுக்கான ரீசன் என்ன, இன்அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அது உங்களுக்கு தெரியும், ட்ரைனேஜ் வாஸ் ஓல்ட். அது மாதிரி மான்சூன் சீசன் ஆரம்பிக்கிற மழை டைம் பீரியடுக்கு முன்னாடி அதெல்லாம் கிளியர் பண்ணணும், அது கிளியர் பண்ணாமல் இருக்கும், அது ஒரு ரீசன். அப்புறம் டெரெயின் ஆல்ட்ரேஷன்ஸ், ரொம்ப ஹை லேண்ட்ஸ் எல்லாமே ஃப்ளாட்டன் பண்ணுறது. அப்போ ஃப்ளட்டிங் அதிகமாகிறது ஹெல்ப் பண்ணும். தண்ணி ஓடுறதுக்கு இடம் இருக்காது, இல்லைனா கீழே போய் செட்டில் ஆகிறதுக்கான பிளேஸ் இருக்காது. ரெடியூசிங் சீப்பேஜ், வாட்டர் போகிறதுக்கான பிளேசஸ் இருக்காது. இன்க்ரீசிங் பில்டிங் ஏரியா, லேக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். அந்த என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணப்படலை. தட்ஸ் அப்புறம் என்க்ரோச்சிங் நேச்சுரல் ஸ்பேசஸ். இன்றைக்கி சிட்டிஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா 644 லைக் வெட்லேண்ட்ஸ் 1956 அடிப்படையில் இன்றைக்கி 123 தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. க்ரீன் கவர் ரொம்ப குறைஞ்சிருக்கு, 9% வாஸ் தேர், பிஃபோர் இட் வாஸ் 33%. தென் வே ஃபார்வர்டு எடுத்துன்னா தெர் இஸ் அ ஹோலிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வேணும். டிஸ்சார்ஜ் ஆஃப் ட்ரைனேஜ் ப்ளஸ் ரெயின் வாட்டர். அது மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் தேர் வில் பி ஹை ரெயின்ஃபால், அது லைக் சில டைமில் இருக்காது, சுத்தமாக இருக்காது. ஸோ அந்த டைம் பீரியடுக்கு இதை பயன்படுத்த முடியும். நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஹாவ் டு பி வெரி ப்ராப்பர், அதுக்கான ப்ராப்பர் ஃபண்டிங் மெக்கானிசம். அப்புறம் இந்த தண்ணியெல்லாம் இரிகேஷன் பர்பஸுக்கு பயன்படுத்துறதுக்கு தட் ஷுட் பி அ மெக்கானிசம். தென் டெவலப்பிங் எ ஸ்பாஞ்ச் சிட்டிஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை தான் அந்த ஆர்டிக்கிளில் மெயினாக சொல்லியிருந்தாங்க ஹிந்து பேப்பரில் எடிட்டோரியல் பேஜில். ஸோ ஸ்பாஞ்ச் சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் வாட்டர் அக்குமுலேட் ஆகிறதுக்கான பிளேசஸ், விச் மீன்ஸ் வெட்லேண்ட்ஸ் உருவாக்குறது, அதே மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், பெர்மியபிள் லேண்டை உருவாக்குறது. அப்படின்னா தண்ணி சீக்கிரமாக உள்ளே போகிறதுக்கு, லேண்டுக்குள்ளே போகிறதுக்கான லேண்ட் சர்ஃபஸை உருவாக்குறது. ஸோ தட் இஸ். அப்புறம் வெட்லேண்ட் பாலிசி ஹாவ் டு பி தேர், வெட்லேண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ராம்சார் கன்வென்ஷனில் வி ஹேவிங் வெட்லேண்ட் ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் வி ஹேவிங் நேஷ்னல் லா. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ
சரியா? ட்ரைனேஜ் லைக் நோட்ஸ் நீங்கள் எழுதி நோட்டுன்னா ட்ரைனேஜ் ப்ராப்பர் பிளானிங், வாட்டர் சென்சிட்டிவ் அர்பன் டிசைன் வேணும் ஒவ்வொரு ஏரியா. இப்போ கேரளாவோட மாடல் வேறு, லைக் ட்ரைனேஜ் அண்ட் ஃப்ளட்டிங். அது மாதிரி ஒவ்வொரு சென்னையோட லைக் ஃபுல்லி ஃப்ளாட்டன்ட் ஏரியா சென்னையை பொறுத்த வரைக்கும். கேரளா இஸ் ஹில் ஏரியா இஸ் தேர், ஸ்லோப் ஏரியா இருக்கும், அப்போ தண்ணி ஓடுறதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிக்கணும். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுல்லி ஃப்ளாட்டன், ஹைதராபாத் அந்த மாடலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி டெல்லி. ஸோ எவ்ரி லைக் சிட்டிஸ் ஹேவிங் யூனிக் ஜியோகிரஃபி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தே ஹாவ் டு பிளான். சரியா? த நெக்ஸ்ட் இஸ் வாட் ஆர் த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். இப்போ வின்டர் சீசன், இப்போது மெயினாக அக்டோபர் டைம் பீரியடில் வின்டர் சீசன் நார்த்தில் ஆரம்பிக்கும், இப்போ ஆரம்பிச்சிருக்கு. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸுக்கான மெயின் ரீசன் ஜெட் ஸ்ட்ரீம். யூ பீப்புள் நோ தட். ஸோ மெயினாக என்ன நடக்கும் அப்படின்னா, வி ஸ்டடிட் இன் ஜியோகிரஃபி, ரைட்? தெர் இஸ் அ போலார் ஏரியா, போலார் ஈஸ்டர்லிஸ் ஃப்ரம் த டாப் ஏரியா. ஸோ யூ பீப்புள் கேன் சி ஹியர் லைக் போலார் ஈஸ்டர்லிஸ் இங்கேருந்து வரும், அது மாதிரி இங்கேருந்து வெஸ்டர்லிஸ் ரெண்டுமே மெர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல தெர் இஸ் அ ஃப்ராண்ட் வந்து உருவாகும். அப்புறம் ரெயின்ஃபால், சரியா? லைக் க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும், அப்புறம் ரெயின்ஃபால் உருவாகும். ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா, லைக் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மேலே லைக் வின்டர் சீசனில் சம்மர் வின்டர் சொலிஸ்டிஸ் விச் மீன்ஸ் இந்த ஏரியாவில் இருக்கும். ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மேலே சன்னோட ஐடிசி சைடு, இன்டர்நேஷ்னல் லைக் ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன், அதோட இடம் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மேலே இருக்கும். அந்த டைம் பீரியடில் தெர் இஸ் அ ஷிஃப்டிங் ஆஃப் பெல்ட்ஸ், ப்ரெஷர் பெல்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும். அப்போது சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீமும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு வரும், இந்தியாவுக்கு நேராக மேலே போயிட்டுருக்கும். ஸோ அந்த ஹிமாலயன் லைக் ஹிமாலயன் மலை பக்கத்தில் போகும்போது, மவுண்டன் போகும்போது இட் வில் பைஃபர்கேட்டட். ஒன்று லைக் நார்தர்ன் ஹிமாலயன் சைடு போகும், இன்னொன்று வந்து சதர்ன் மீன்ஸ் இந்தியன் சைடில் வரும். ஸோ அதான் மெயின் ரீசன் ஃபார் த கோல்டு சீசன். இந்தியாவில் வின்டர் சீசன் அதிகம், வின்டரில் நார்தர்ன் ஏரியா ரொம்ப கோல்டாக இருக்கிறதுக்கான காரணம் சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த ஃப்ராண்ட் உருவாச்சு இல்லையா, இந்த ஃப்ராண்ட் உருவாகி ஆக்சுவலாக ஃப்ராண்டெல்லாம் இங்கே உருவாகும், ஜெட் ஸ்ட்ரீம் இப்படி போய் இப்படி வருது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏரியாவில் லைக் க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆச்சுல, இந்த ஜெட் ஸ்ட்ரீம் இருக்கக்கூடிய ஏரியாவில் க்ளவுட் ஃபார்ம் ஆகும். இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வில் கோ வெரி ஃபாஸ்ட். வை இட் இஸ் கால்ட் அஸ் ஜெட் ஸ்ட்ரீம்? இட் வில் கோ வெரி ஃபாஸ்ட். சரியா? வித்தவுட் எனி கண்ட்ரோல், அன்கண்ட்ரோல்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லைக் ட்ராப்போஸ்பியர்லேருந்து கீழே நோக்கி வரும், 9-8 கிலோமீட்டர்ஸ் கீழே வரைக்கும் அப்படி போயிட்டுருக்கும். ஸோ அப்போ அது போகும்போது என்ன ஆகுனா அந்த க்ளவுட்ஸையும் மூவ் பண்ணி கொண்டு போகும் இல்லையா? அப்போ அந்த க்ளவுட்ஸை மூவ் பண்ணி கொண்டு போகும்போது நம்ம இந்தியாவுக்கு மேலே கொண்டு வரும். ஸோ தேட்ஸ் அ ரீசன் ஹியர் ரெயின்ஃபால் வில் ஹேப்பன். அதனால தான் வின்டர் ரெயின்ஃபால். வயல் டெல்லியெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா நைட் டைம் பீரியடில், வின்டர் சீசன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம் பீரியடில் தெர் இஸ் அ லைக் சடன் ரெயின்ஃபால் வில் ஹேப்பன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இதான், திடீர்னு க்ளவுட்ஸ் ஜெட் ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ இட் வில் பிரிங் சடன் க்ளவுட்ஸ். ஸோ வாட் வில் ஹேப்பன், ஆட்டோமேட்டிக்லி ரெயின்ஃபால் வில் பி வெரி ஹை. க்ளவுட் பர்ஸ்ட் மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ யூ பீப்புள் கேன் ஸ்டடி. நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான் ரொம்ப எலாபரேஷனாக கொடுத்துருக்கு. ஸோ யூ பீப்புள் கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். தென் ninth news, provincial status for Gilgit-Baltistan. Already we know that. So இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி நவ். ஆனால் பாகிஸ்தான் ஆக்குபைடு ஏரியாவில் தான் இந்த கில்கிட்-பல்டிஸ்தான் ஏரியா வருது. இந்த டோட்டல் ஏரியா மார்க் பண்ணியிருக்காங்கல்ல, அதான் பாகிஸ்தான் ஆக்குபைடு ஏரியா. அது மாதிரி இந்த எல்லோ கலர் ஏரியா இஸ் சீடட் டு பாகிஸ்தான், தட் இஸ் சாக்ஷாம் வேலின்னு பேர். தென் அக்சேச்சன் இட் வாஸ் கேப்சர்ட் பை சைனா. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு பேர். அக்சேச்சனும் லடாக்கையும் பிரிக்கக்கூடியது. அது மாதிரி இந்த பக்கம் லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு பேர். சைனாவுக்கு அக்சேச்சனையும் லடாக்கையும் பிரிக்கக்கூடிய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். அந்த பக்கம் எல்ஓசி, தட் இஸ் லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு பேர். ஸோ இந்த பகுதி எல்லாமே நம்ம கிளைம் பண்ணக்கூடிய பகுதி. பிகாஸ் ஹரிசிங் நம்ம 1947 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசோசியேஷன் சைன் பண்ணும்போது இட்ஸ் அ என்டையர் பார்ட் ஆஃப் ஹரிசிங். அந்த மன்னர் கீழே தான் இருந்துச்சு, டோக்ரா டைனஸ்டி கீழே. ஸோ அப்போது 1947 வென் ஈ சீடட், இல்லைனா இந்தியா கூட சேர்றதை விரும்பினப்போ பாகிஸ்தான் அத்துமீறி வந்து அதை கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க. நமக்கு அன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாஸ் நாட் ப்ராப்பர். அவங்கள அன்றைக்கி அந்த லிமிட்டுக்கு மேலே நம்மளால் அப்ரோச் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் த ஹில்லி டெரைன். அவங்க அதை கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு வி வென்ட் டு த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் லைன் ஆஃப் கண்ட்ரோல், அந்த சீஸ் ஃபயர் லைன் அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் தட் தே ஆஸ்ட் ஃபார் ரெஃபரண்டம், பட் இட் நெவர் ஹேப்பன். யூ பீப்புள் நோ தட். வி ஸ்டடிட் இன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்
ஸோ இதெல்லாம் தான் ரீசன். இப்போ கில்கிட் பல்டிஸ்தான் வந்து ஆக்சுவலி அட்டானமஸாக ரன் பண்ணப்பட்டுட்டு இருந்துச்சு. அப்படின்னா லோக்கல் பீப்புள் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போது அவங்களோட சுப்ரீம் கோர்ட் ப்ளஸ் அவங்களோட பார்லமெண்ட் இன் த சென்ஸ் லா மேக்கிங் பாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து 5th ப்ராவின்ஸாக சேர்த்துருக்காங்க. தட்ஸ் இந்தியாவோட ஸ்டாண்ட், இட்ஸ் அ வயலேஷன் அப்படின்றத தெரிவிச்சிருக்கோம். ஸோ அண்ட் தென் சைனா கூட வி ஹேவிங் ப்ராப்ளம் இன் திஸ் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஏரியா. பிகாஸ் இந்த சாக்ஷா வேலி வழியாக ஜின்ஜியாங் ப்ராவின்ஸ்லேருந்து தே ஹேவிங் எ செபக் காரிடார் ஹியர். அப்படியே கோதர் போர்ட்டுக்கு போகுது. ஸோ நம்மளோட கிளைம் பண்ணக்கூடிய பகுதியில் தே ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் ரோடு. இஃப் வி அக்ரி ஃபார் தேட் தென் ஆட்டோமேட்டிக்கலாக பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஏரியா பாகிஸ்தானோட பார்ட்டுன்றதை அக்செப்ட் பண்ணது மாதிரி இருக்கும். தட்ஸ் த ரீசன் வி ஆர் கண்டமிங் அண்ட் வி நெவர் ஜாயின்ட் இன் தி பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேஷன். ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ். புரியுதா? இது இப்போ லைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ இந்தியா என்ன ஸ்டாண்டர்டுக்கு அப்படின்றது போட்டிருக்காங்க. வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் தே ஆர் கோயிங் டு டேக்கன், வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. தென் டைஃபூன் கோனி. ஸோ டைஃபூனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் கூப்பிடுறாங்க இல்லையா. இந்தியன் ஓஷன் ஏரியாவில் இட் இஸ் கால்ட் அஸ் நார்மல் சைக்ளோன் தான், ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்னு பேர். இந்த ஏரியாக்குள்ளே வரக்கூடியதுக்கு எல்லாமே ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். அதே மாதிரி இந்த ஏரியாவில் வரக்கூடியது ஹுரிகேன்ஸ்னு பேர். கரீபியன் அண்ட் தென் அட்லாண்டிக் ஏரியா ஹுரிகேன்ஸ். அது மாதிரி இந்த ஏரியாக்களில் ஃபிலிப்பைன் ஏரியா இந்த ஏரியாக்களில் வரக்கூடிய பேர் டைஃபூன்ஸ்னு பேர். தட்ஸ் அப்புறம் ஆஸ்திரேலியாவோட ஈஸ்டர்ன் சைடில் வரக்கூடியதுக்கு பேர் வில்லின்னு பேர். தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். எல்லாமே சைக்ளோன்ஸ் தான். ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸை பொறுத்தவரையும் 35 டிகிரி இல்லைன்னா 30க்கு மேலே 25க்கு மேலே டிகிரி சென்டிகிரேட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக லைக் சீ வாட்டர் ஹாவ் டு பி வெரி வார்ம். தட்ஸ் அ கண்டிஷன். அண்ட் தென் கன்வர்ஜன்ஸ் ஹாவ் டு பி ஹேப்பன் இன் த கிரவுண்ட் அண்ட் தென் டைவர்ஜன்ஸ் இன் தி அப்பர் ட்ரோபோஸ்பியரிக் ஏரியா. சரியா? இல்லைனா கீழே சைக்ளோனிக் ஏரியா லைக் சைக்ளோனிக் convergence, that is low pressure will be created and the cyclone will form here, and then upper troposphere anticyclonic. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் இருக்கணும். சேம் தான் இந்தியாவில் நம்ம ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதே தான் அங்கேயும். இந்த நேம் இஸ் டிஃப்ரெண்ட். டைஃபூன் கோனி அப்படின்றது இப்போது நேம். லாஸ்ட் வீக் தெர் இஸ் அ மால்வே, அப்புறம் அட்சானி. இப்போ இங்கே வர்றதுக்கான ரீசன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்டோ ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் இன் சதர்ன் ஏரியா, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மேலே இருக்குது. தட்ஸ் ரீசன் இந்தியன் ஓஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் இல்லைனா பசிபிக் ஓஷன், சதர்ன் பசிபிக் அண்ட் தென் சதர்ன் அட்லாண்டிக் ஓஷன்ஸ் எல்லாமே இப்போ வார்மாக இருக்கக்கூடிய டைம் பீரியட். தட்ஸ் அ ரீசன் சைக்ளோன் இஸ் ஹேப்பனிங். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். தென் 11th நியூஸ் வந்து டைரி ப்ரொடக்ஷன் இன் இண்டஸ் வேலி ஏரியா. ஹரப்பன் சிவிலைசேஷன் டைம் பீரியடில் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைடு இல்லையா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதில் இந்த ஹரப்பன் அப்புறம் மொஹஞ்சதாரோ சைட்ஸில் எடுக்கப்பட்ட பாட்ஸில் வந்து டைரி அவங்க மில்க் வந்து யூஸ் பண்ணப்பட்டதுக்கான கெமிக்கல் எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம 100 இயர் செலிப்ரேட் பண்ண 1920 தான் ஃபஸ்ட் எவிடன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ரிட்டர்ன் ஹியர். ஜான் மார்ஷல் அப்படின்றவர் தான் டைரக்டர் ஜெனரல். அவர் தான் அந்த டைம் பீரியடில் ஹி வாஸ் த ஃபஸ்ட் ஹெட். மொஹஞ்சதாரோ ஹரப்பன் சைட்ஸ் வந்து அன்அர்த் பண்ணப்பட்ட டைம் பீரியட் 1920. ஸோ வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட். ஸோ ஹரப்பன் சைட்ஸில் நீங்கள் படிக்க வேண்டிய சைட்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இஸ் கவர்ட் இன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அண்ட் தென் ஏன்ஷியன் இந்தியா. ஸோ நோ நீட் டு ரெஃபர் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ பீப்புள் கேன் ஸ்டடி பை யுவர் ஓன் ரைட்ஸ். ஸோ இந்த சைட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் இந்த வாட்டி கேட்கல அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் தே வில் ஆஸ்க். சரியா? அது மட்டும் இல்லை, நிறைய யங் ஷீப்ஸோட போன்ஸும் எடுத்திருக்காங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க வந்து மீட் ஹண்டிங்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மீட் கன்சம்ஷனும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றது சொல்லப்படுது. அப்புறம் பஃபலோஸ் அதிகமாக வளர்த்ததாவுக்கான எவிடன்ஸும் இருக்குன்றாங்க. அதுதான் மில்க்கு பயன்படுத்தப்பட்டது. That's all. Thanks a lot for joining with us.